நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காம்பவுண்டிங் இதோட மேஜிக் மற்றும் பவர் பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட முழு இன்டர்நெட் மற்றும் யூடியூப்ல காம்பவுண்டிங் பத்தின தலைப்புகளால நிரம்பி கிடக்குது. ஆனா நீங்க இதுவரைக்கும் காம்பவுண்டிங் பத்தி பார்த்த எல்லா வீடியோக்களுமே நாணயத்தோட ஒரு பக்கத்தை பத்தி மட்டுமே சொல்லப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க காம்பவுண்டிங்கோட நன்மையை பத்தியும் அதனால ஏற்படக்கூடிய அபரிவிதமான லாபத்தை பத்தி மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. ஆனா காம்பவுண்டிங்கோட நல்ல பக்கங்களை தவிர இன்னொரு இருண்ட பக்கத்தை பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த பக்கம் ரொம்ப மோசமானது. மேலும் இந்த தலைப்பு பத்தி யூடியூப்ல பேசினவங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். தமிழ்ல இதை பத்தி பேசுற முதல் சேனல் நம்ம சேனல் தான் கூட நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நாம காம்பவுண்டிங்கோட அந்த இருண்ட ரகசியங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காம்பவுண்டிங்கால எப்படி குப்பமேட்ல இருக்கிறவரை கோபுரத்துல உட்கார வைக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனை கூட குப்பமேட்டுக்கு கொண்டு வர முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த உலகின் ஆகச்சிறந்த விஞ்ஞானிகள்ல ஒருத்தர். அவரே காம்பவுண்டிங் உலகின் 8வது அதிசயம் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம காம்பவுண்டிங் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரினும் அதை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதை யாரால சரியா புரிஞ்சுக்க முடியலையோ அவங்கள அது கண்டிப்பா அழிச்சிடும் அப்படின்ற விஷயத்தையும் அவரே சொன்னாரு. இதுக்கு எடுத்துக்காட்டா வரலாற்றுல இருக்கிற ஒரு கதை ஒன்று சொல்றேன். சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆக்கிரமிச்சு பின்னர் பல ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்துல ஐரோப்பிய நாடுகள்லயும் பல நாடுகளை கைப்பற்றி அவங்களே அடிமைப்படுத்திச்சு பிரிட்டிஷ். இந்த சூழ்நிலையில பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஹைட்டிங்கிற சின்ன நாட்டையும் அடிமைப்படுத்தினாங்க பிரிட்டிஷார். கரிபியன் பகுதியில் இருக்கிற இந்த நாடு இயற்கை வளங்களால நிறைஞ்சிருந்துச்சு. பிரிட்டிஷ் அந்த வளங்களை சுரண்டுறதுக்காக ஆப்பிரிக்காவில இருந்து அடிமைகளை வாங்கி அவங்களை அங்க தொழிலாளர்களா வேலையும் செய்ய வச்சாங்க. இந்த தொழிலாளர்கள் பிரிட்டிஷ் நிறுவனங்களுக்கும் அந்த வணிகர்களுக்கும் தேவைக்கு அதிகமாக வேலை செஞ்சாங்க. பதிலுக்கு அவங்களுக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்காம ஓய்வெடுக்க விடாம வேலையும் செய்ய வச்சாங்க. அதனால பல தொழிலாளர்கள் நோய்வாய்ப்படவும் ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அடிப்படை மருத்துவ சிகிச்சை கூட பிரிட்டிஷ் நிறுவனங்கள் தரல. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு தொழிலாளியோட சிகிச்சைக்காக செலவழிக்கப்படுற பணம் ஒரு புதிய தொழிலாளியை வாங்குறதை விட அதிகமாக இருந்துச்சு. அதனால புதிய தொழிலாளர்களை விலைக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க பிரிட்டிஷ் கம்பெனிங்க. இந்த சூழ்நிலையில ஹைட்டில வேலை பார்த்த தொழிலாளர்கள் கோபமாகி ஒரு சுதந்திர இயக்கத்தை தொடங்கினாங்க. இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா டூசைட் லூவென்சர்ங்கிறவரால வழியும் நடத்தப்பட்டுச்சு. பின்னால அவர் தான் ஹைட்டியோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரு. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் இறுதியா வெற்றியும் பெற்றாங்க. கடைசியில பிரிட்டிஷார் இந்த தீவை விட்டு வெளியேறினாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி சரியா 21 வருஷம் கழிச்சு இந்த நாடு வறுமையில இருந்து மீண்டும் வந்துச்சு. அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் மன்னரான சார்லஸ் ஹைட்டியின் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. அதுல ஹைட்டி பிரான்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை செலுத்தணும்னு அந்த கடிதம் இருந்துச்சு. அப்படி செலுத்தினா ஹைட்டிய உலக அளவில் ஒரு சுதந்திர நாடா அங்கீகரிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறம் தான் ஹைட்டியால சர்வதேச அளவில் வர்த்தகம் செய்ய முடியும் அப்படின்ற விஷயமும் அந்த கடிதத்தில் இருந்துச்சு. அதை விட முக்கியமா ஹைட்டி இந்த பணத்தை செலுத்த தவறுனா ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளால ஹைட்டி புறக்கணிக்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டு இருந்துச்சு. இந்த எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது ஹைட்டியோட ஜனாதிபதி பிரான்ஸோட இந்த நிபந்தனையை ஏத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமும் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஹைட்டி செலுத்த வேண்டிய தொகை $150 பில்லியன் அப்படின்ற விஷயம். இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டதால ஹைட்டியை மீண்டும் சிக்கல்ல தான் மாட்டி விட்டுச்சு. இந்த விஷயம் இந்த கடன் அடைக்க இன்னும் 100 ஆண்டுகள் கடினமா உழைச்சா கூட அவங்களால இந்த தொகையை கட்ட முடியாது. ஹைட்டியின் அதிபர் பாத்தீங்கன்னா விருப்பமே இல்லாம உதவியற்ற நிலையில பிரெஞ்சு வங்கியில கடன் வாங்கினாரு. அந்த மொத்த தொகையையும் கடனுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 6% வட்டியும் செலுத்த வேண்டி இருந்துச்சு. இப்போ ஹைட்டி கடன் வாங்கி அதை பிரிட்டன் கிட்ட கொடுத்து சுதந்திரமும் வாங்குச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க கிட்ட அவ்வளோ பணம் இல்லாததால அதுக்கான முழு வட்டியை கூட செலுத்த முடியல. வருஷத்துக்கு $1 மில்லியன் மட்டுமே செலுத்த முடிஞ்சிச்சு. இதனால அசல் தொகையோட ஆண்டுதோறும் அவங்க கடன்ல வட்டி சேர்க்கப்படுது. அந்த நாடு காம்பவுண்டிங் சுமையால சிக்கி சின்னாபின்னமாகிக்கிட்டு இருக்குது. இன்னும் சில ஆண்டுகளுக்கு அவங்க கடனாளியா தான் இருப்பாங்க. வரலாற்று ஆசிரியரோட கூற்றுப்படி ஹைட்டி போன்ற வளங்கள் நிறைந்த தீவு இந்த கடனை திருப்பி செலுத்த 122 வருஷம் ஆகும். ஒரு விஷயத்தால ஹைட்டி மக்கள் கடன் வலையில சிக்கி சின்னாபின்னமானாங்க. இன்னைக்கு ஹைட்டி மேற்கத்திய நாடுகள்ல ஏழ்மையான மற்றும் மிகவும் பசியுள்ள நாடா இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அவங்க ஐரோப்பிய நாடுகளோட மிகப்பெரிய கூட்டு சதி வலையில சிக்கி சின்னாபின்னமான தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காம்பவுண்டிங்கோட இருண்ட பக்கத்திற்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ காம்பவுண்டிங்கோட அந்த 5 டார்க் சீக்ரெட்ஸையும் அதனால தனி மனுஷன் எப்படி பாதிக்கப்படுறாங்கிறத பத்தியும் வாங்க பார்க்கலாம். முதல் டார்க் சீக்ரெட் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டியால காம்பவுண்டிங் பவர் மூலியமா பணக்காரங்க மேலும் பணக்காரர் ஆகுறாங்க. ஏழைங்க தங்களோட குறைஞ்ச அளவு முதலீடு மூலியமா அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்காம தவிக்கிறாங்க. அதே நேரம் ஒரு பணக்காரர் தனது பணத்திலிருந்து வர்ற வட்டியை மட்டுமே முதலீடு செஞ்சாலே அது மூலியமா கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதுவே ஒரு ஏழை அவன் சம்பளத்திலிருந்து 5000 ரூபாயை சேமிச்சு சிப்ல போட்டா அது 25 இருந்து 30 வருஷத்துக்கு பின்னாடி அவருக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இது போக வருஷத்துக்கு 7 முதல் 7.5% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வேற அதிகரிக்குது. காம்பவுண்டிங்கோட 2வது சீக்ரெட்
ஹிடன் டேக்ஸ். இந்தியாவில் மக்கள் பெரும்பாலும் வரினாலே அது வருமான வரி அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் தங்கள் வருமானத்திலிருந்து நேரடியாக கழிக்கப்படுற வரி தான் வரி கட்டுறதா நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாம அந்த ஸ்லாபுக்கு கீழே இல்லை, அதனால நாம வரி கட்டலை அப்படின்ற விஷயத்தையும் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா உலகின் மிக ஏழ்மையான மனுஷன் கூட அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறான். அந்த ஏழ்மையான மனுஷன் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு வாங்குறாரா, அல்லது அவரோட உடலை மறைக்க ட்ரெஸ் வாங்குறாரா, இந்த மாதிரி அவர் வாங்குற அனைத்து பொருட்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மாதிரியான மறைமுக வரி அப்படிங்கிறது இருக்குது, அதை அவர் செலுத்துறாரு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சால் அதுக்கு வரி இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கட்டணங்கிறது வசூலிக்கப்படுது. இதுக்கு பேர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல மியூச்சுவல் ஃபண்டுகள் அதிக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கொண்டுள்ளன. மேலும் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அதிக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொண்டிருக்கோ அது அதிக ரிட்டர்னை தரும். ஆனால் இதில் ஆச்சரியமான உண்மையே என்னன்னா, பல சமயங்களில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மிக அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் பெரும் ரிட்டர்ன் மிக மிக குறைவாக தான் இருக்கும். இதை விட பல சமயங்களில் ஒருத்தர் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தை தொடங்கும் போது அவங்களோட ஃபண்ட் மேனேஜர் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி சொல்கிறதே கிடையாது. அப்படி அவங்க சொல்லலைன்னா உங்கள் பணத்தை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மிக அதிகமாக இருக்கிற ஒரு ஃபண்டில் தான் அவர் முதலீடு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். 3வது டார்க் சீக்ரெட், ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டி. பெரிய இன்வெஸ்டர்ஸ் மற்றும் பிஸ்னஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலியமாக காம்பவுண்டிங் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றை விளம்பரப்படுத்துறது மூலியமாக ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டியை நோக்கி மக்களை திசை திருப்புறாங்க. இப்போலாம் பெரும்பாலான பிஸ்னஸியல் வீடியோ போடுறவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடு வாங்கவே வாங்காதீங்க, வெளியில் பணம் செலவழிக்காதீங்க, அதுபோக நீங்கள் அதிக பணம் சேமிக்க இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துங்க, உங்கள் பணத்தை சேமிக்க இந்த ஆஃபரை பயன்படுத்துங்க, நீங்கள் இந்த பொருளை வாங்கினா இவ்வளோ பணம் சேமிக்கலாம், இந்த சிப்பில் முதலீடு செய்யுங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யுங்க மாதிரியான வீடியோக்களில் நம்ம தேடுறதுக்கான விட அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. நான் சேமிக்காதீங்க அப்படின்னு சொல்லலை, சேமிப்பு செய்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, மக்கள் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துகிறாங்க, ஆனால் சம்பாதிக்கிறதுல கவனம் செலுத்துறதே இல்லை. அதே சமயம் மக்கள் தங்கள் வருமானத்தை முடிஞ்சவரை எப்படி அதிகரிப்பது அப்படிங்கிறதுல அதிக கவனம் செலுத்தினாலே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சேமிப்புகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வளரும். சேமிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறதால நம்ம எப்போவுமே பணக்காரங்களை ஆறவே முடியாது. வருமானம் அதிகமாக இருக்கும்போது தான் சேமிப்பும் அதிகமாக இருக்கும். இதனால தான் ரெண்டுக்கு இடையில சமநிலை வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமநிலையை புரிஞ்சுக்கிறவங்க சேமிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது நிறுத்துறதே இல்லை. 4th டார்க் சீக்ரெட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே அது அப்படிப்பட்ட இடம் தான். அதோட மேப் எப்போவுமே ஒன்று பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ இருக்காது. அது ஏற்றத்தாழ்வுகளோட கலவையாக தான் இருக்கும். அதாவது மார்க்கெட்டில் தொடர்ந்து ஏற்றமும் இறக்கமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம் எப்படி காம்பவுண்டுக்கு டார்க் சைடாக இருக்குன்னு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். நீங்கள் ஒரு 1000 ரூபாய் முதலீடு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது மூலியமாக ஒரு வருஷத்துக்கு பின்னாடி 20% அதிலிருந்து வருமானம் கிடைச்சா ஒரு வருஷம் கழிச்சு உங்கள் மொத்த பணம் 1200 ரூபாய். ஆனால் இப்போ 2வது வருஷம் திடீர்னு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி உங்கள் போர்ட்போலியோவில் 20% நஷ்டத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பலர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, முதல் வருஷம் 20% லாபம், பிறகு 2வது வருஷம் 20% நஷ்டம். இப்போ நீங்கள் முதலீடு செஞ்ச 1000 ரூபாய் அப்படியே இருக்குன்னு தானே? ஆனால் அது அப்படி இல்லை. உங்கள் 1200 ரூபாய்க்கு 20% இழப்பு, அதாவது 240 ரூபாயை நீங்கள் இழந்திருப்பீங்க. அதாவது இப்போ உங்கள் மொத்த தொகை 960 தான். நீங்கள் முதலீடு செஞ்ச 1000 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் குறைவு, அதுவும் 2 வருஷத்துக்கு பின்னாடி. அதே நேரம் இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது புதுசாக ஒரு இன்வெஸ்டர் வர்றாருன்னு வைங்க. அவர் ஒரு 1000 ரூபாய் முதலீடு பண்ணார்னா அடுத்த வருஷம் 20% அதிகமானா அந்த புது இன்வெஸ்டர் உங்களை விட அதிக லாபங்கிறது பெறுவார். அவர் உங்களை விட 1 அல்லது 2 வருஷத்துக்கு பின்னாடி முதலீடு செய்ய தொடங்கினா கூட அவருக்கு லாபம் தான். 1 அல்லது 2 வருட கால விரையும் தான் மிச்சம். காம்பவுண்ட் நீங்க எவ்வளவு சீக்கிரம் சிப் முதலீடு செய்ய தொடங்குறீங்களோ அவ்வளவு அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இது எவ்வளவு அதிகபட்ச காலம் சிப் கட்டுறீங்களோ அதுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி விஷயம் நடக்க வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுவும் நடக்கலாங்கிறதுக்கு நாம பார்க்குற எடுத்துக்காட்டு தான் இது. நம்பர் 5 மற்றும் லாஸ்ட் டார்க் சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெப்ட் ட்ராப். காம்பவுண்டிங் அப்படிங்கிற விஷயம் இன்கம்மை பல மடங்காக பெருக்கத்தான் பயன்படுத்தப்படுது. அதே நேரம் கடனையும் பல மடங்காக அதிகரிக்கும் அது பயன்படுத்தப்படுது. வங்கிகள் மற்றும் ஃபினான்சியல் ஏஜென்சிங்க தங்களோட கடன் மற்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிக்கவும் இதை பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலான மக்கள் இது என்னன்னு தெரியாமல் இந்த வலையில் சிக்கிறாங்க. இன்றைய நிலைமைக்கு கடன் வாங்குறது அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே ஈஸியாகிருச்சு. அதே நேரம் ஃபினான்ஸ் நிறுவனங்கள் தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு கடனை திருப்பி செலுத்துறதுக்கான வசதிகளையும் அதிகப்படுத்தியதும் ஒரு காரணம் தான். இதை விட பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுகள் மொத்தமாக நம்மளை முடிச்சுட்டு தான் மறுவேலையை பார்க்குவோம். ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோ சார்ஜஸ் மெத்தடில் நம்மளை இழுத்து பின்னாடி ஹிட்டன் சார்ஜஸில் நம்மளை மாட்டி அவங்க வலையில் சிக்கிக்கிறோம். அதுபோக சரியான நேரத்தில் பில் செலுத்த முடியாத போது அவங்க மேலே காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டும் போடப்படுது. இது கடைசியில் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹைட்டியோட நிலைமை மாதிரி நீண்ட காலமாக கடன் வலையில் நம்மளை சிக்கிற மாதிரி ஆகிடுது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஃபினான்ஸ் நிறுவனங்களுக்கு திருப்பி கட்டுறதுலேயே வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது.
இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.